எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து வெப்சைட் என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு மால் உண்டு. மேல போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. இதுல பாத்தீங்கன்னா வந்தோடனே சினிமா தியேட்டர் இருக்கு. அதுல டிக்கெட் எடுத்துட்டு உள்ளுக்கு போகலாம். தான் பாத்தீங்கன்னா என்ன பிலிம் நாங்க பார்க்க போறோம் அப்படின்றத இதுல தேர்ந்தெடுக்கலாம். நாங்கள் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பிலிம்ஸ் இருக்குது. எங்களுக்கு பிடிச்சத நாங்கள் இதுல கிளிக் பண்ணி எடுக்கலாம். போட்டோ எடுக்கிற இடம் இது வந்து நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு போகலாம். இதுக்கு காசு எதுவும் இல்லை. நாங்க இங்க வச்சுட்டு இந்த நம்பரை இது பண்ணி கொண்டு போனா சரி. தோசைக்கு வந்து ஊற போட்டு இருந்தேன் நான். இதை காட்டுங்க கிட்ட கொண்டு வந்து எப்படி இருக்குண்டு. இதுக்குள்ள ஒரு கப் உளுந்து போட்டேன்னா, மற்றது வெந்தயம் சேர்த்திருந்தேன் நான். கொஞ்சமா அரிசி ஒரு பிடி சேர்த்திருந்தேன் நான். இதை இப்போ அரைச்சிட்டு பார்ப்போம். இந்த ஓட்டரை வந்து இதுக்குள்ள விட்டு வைக்க போறேன். என்னண்டா இது அரைக்கேக்குள்ள இதுல தான் விட்டு அரைக்க போறேன். அதால இதை தனியா எடுத்து வைக்கிறேன். இனி அரைச்சிட்டு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டு அரைக்கிறேன். என்னண்டா அரைப்படாத ஒரேடியா போட்டா மிக்சி தானே. ஒரு பிடி சோறு சேர்ப்பேன். உளுந்து ஊற வச்ச தண்ணியிலேயும் ஒரு கொஞ்சம் சேர்க்கிறேன். இனி அரைக்கலாம். அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ மார்னிங் தானே 8 hours விட வேணும் தோசையை புளிக்கிறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் குயிக்கா வேலைகள் நடக்குது.
வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சு எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் அரைக்கலாம். மிச்சத்தையும் அரைப்போம். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மா செய்கிற முறை, அம்மா வந்து பெருத்துற அந்த முறையில தான் நான் இந்த தோசை செய்கிறேன். இப்போ இதையும் போட்டு அரைப்பேன். 2ஆம் தடவை மிச்சத்தையும் அரைச்சிட்டேன். ஊறின தண்ணியை விட்டு தான் அரைச்சிருக்கிறேன். எங்களோட அம்மா நல்ல டேஸ்டா தோசை சுடுவா. அந்த டைப்ல தான் இது செய்ய போறேன். பருத்துற தோசை. இதுக்கு வந்து தேங்காய்ப்பும் சேர்க்கலாம், ஆனா நான் சேர்க்கல. சேர்த்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்ப அரைச்சாச்சுது, மாவு கலக்கணும். வாங்க பாப்போம் மாவு கலக்குறத. இப்ப விண்டர் தானே, பாத்தீங்கன்னா வெளியில பாருங்க மரங்கள் எல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்துட்டுது. எப்படி இருக்குண்டு. இது எங்கட வீட்டுக்கு பின் பக்கம் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சில மரத்துல இலைகள் இருக்குது, கூடுதலான மரங்கள்ல இலையெல்லாம் உதிர்ந்துட்டுது. இதோட மாவையும் கலப்பம். இதுல வந்து 2 சுண்டு அவிச்ச மாவும் 1 சுண்டு பச்சை மாவும் இருக்கு. இதையும் கலப்பம், இதோட சேர்ப்பம். கையை வந்து நல்லா கழுவிட்டு இதாலேயே மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்பதான் வடிவா புளிச்சு வரும் தோசை. 4 நிமிஷம் வந்து அவனை ப்ரீ ஹீட்ல விட போறேன், 180ல விட்டுட்டு. இதுக்குள்ளதான் தோசையை வைக்க போறேன் புளிக்கிறதுக்கு. முறையிலான தோசை. அவன் வந்து ஆஃப் ஆகிட்டுது. இனி இத உள்ள வச்சுட்டு புளிக்க வைப்போம். சட்னிக்கு வந்து மிளகாய் தாளிக்கிறேன். தோசைக்கு சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சிவத்த மிளகாய் வந்து பொரிச்சு வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இது வெங்காயம், இது வந்து கொஞ்சம் புளி, பழப்புளி, இதெல்லாம் போட்டு சட்னி செய்துட்டு பார்ப்போம். இதோட தேங்காய் பூவும் சேர்க்கணும். தேங்காய் பூ சட்னி தான் செய்ய போறேன். உப்பு வந்து இதுக்கு கணக்கா போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி இதுக்கு தாளிச்சும் போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். கணக்கான உப்பு. இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு பிறகு தேங்காய் பூ சேர்த்து தான் அரைக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா சட்னிக்கு வந்து தாளிச்சு போட்டாச்சு. கருவேப்பிலை சேர்க்கையில அதுக்கு பதிலா மல்லியில சேர்த்திருந்தேன் நான். நல்ல டேஸ்டியா வந்திருக்கு சட்னி. கிழங்கு பிரட்டல் ரெடி ஆயிக்கொண்டிருக்கு. தோசை மாவு வந்து புளிச்சிட்டுது, 8 hours ஆயிட்டுது. பாருங்க அப்படி புளிச்சு வந்திருக்குண்டு. நீ தோசையை சுடலாம். தோசைக்கு வந்து தாளிச்சு வச்சிருந்ததை சேர்க்கிறேன். நீ வந்து மஞ்சளும் சால்ட்டும் சேர்த்தா சரி. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசையை சுடலாம். இந்த மாவுக்கு அளவான உப்பு, மஞ்சள் கொஞ்சம், திக்கான பதத்துல இருக்கு, அதால கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரெக்டான பதத்துக்கு எடுக்க வேணும். தண்ணியும் சேர்த்தாச்சு, தோசை மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி பதத்துல தான் இருக்குது தோசை சுடுற பதம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கிறேன். தோசை வந்து நல்ல வட்டமா வந்திருக்கு. முதல் வந்து ஷேப் இல்லாம வரும், இப்ப வந்து பழகிட்டுது, வடிவா வருது. உருளைக்கிழங்கு பிரட்டலும் ரெடி ஆயிட்டுது. இப்ப சாப்பிட்டு பார்ப்போம். தோசை, சட்னி, உருளைக்கிழங்கு பிரட்டல். லட்சுமி வந்து சாப்பிட்டு காட்ட போறா. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பர். நீங்க சாப்பிட்டு பார்க்க இல்ல, நீங்க சாப்பிடுங்க. நான் செய்ததை நானே சாப்பிட்டு பார்க்க கூடாது. சாப்பிட்டு பார்த்து சொன்னா
எனக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. இன்றைக்கு வந்து டின்னருக்காக நான் செய்த தோசையை வந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு. எல்லாருக்கும் நன்றி. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினதுக்கு. அதே மாதிரி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கோ. புதுசா இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. லைக் பண்ணுங்கோ. அப்பதான் நான் போடுற புதிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே மிகவும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.